டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் ஸ்டடீஸ் 1 மார்க் கொஸ்டின். கபாடபுரம் கடற்கொழல் அழிந்த பின் பாண்டியர்களின் தலைநகரமாக விளங்கியது எது? இன்றைய மதுரை. சங்ககால மக்களின் காலம் கிமு 300 முதல் கிபி 300 வரை. சங்ககாலத்தில் சோழர்களின் துறைமுகம் புகார், சேரர்களின் துறைமுகம் முசிறி. சங்ககாலத்தில் தமிழ்நாட்டுடன் வணிக உறவு கொண்டிருந்த அயல் நாட்டவர் யவனர். முதல் 3 தமிழ்ச் சங்கங்களை கூட்டியவர்கள் பாண்டியர்கள். புலவர்கள் பாண்டிய மன்னர்கள் தலைமையில் ஆய்வு நடத்திய இடம் கூடல் நகர் மதுரை. 8 தொகையும் 10 பாட்டும் சங்ககால இலக்கியங்கள். தமிழ் மக்களின் ஆட்சிமுறை பற்றி அறிய உதவுவது புறநானூறும் அகநானூறும். திருக்குறள் இயற்றப்பட்ட காலம் சங்ககாலம். கடல் வாணிபத்தில் நாவாய் என அறியப்படுவது எது? கடல் வாணிபத்தில் நாவாய் என அறியப்படுவது கப்பல் ஆகும். ஆப்பிரிக்காவையும் ஆஸ்திரேலியாவையும் இணைக்கும் கண்டத்தின் பெயர் லெமூரியா கண்டம். ஆப்பிரிக்காவையும் ஆஸ்திரேலியாவும் இணைக்கும் கண்டத்தின் பெயர் லெமூரியா கண்டம். லெமூர் எனும் குரங்கினம் முதல் மனித இனம் தோன்றிய கண்டம் மற்றும் பேசிய மொழி. லெமூரியா கண்டம் குரங்கினம் முதலில் தோன்றிய முதல் மனித இனம் லெமூரியா கண்டம். அவர்கள் பேசிய மொழி தொல் தமிழ் மொழி. லெமூரியா இன மனித மரபினர் வாழும் பகுதி தமிழ்நாடு. சங்ககால வணிக முறை பண்டமாற்று முறை. பல்லுயிர் பெருகுவதற்கு தட்பவெப்பம் மற்றும் சூழல் நிலவிய இடம் குமரிக்கண்டம். Subscribe for more videos. Thank you.